ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1 கப்பு உளுந்து மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. நீங்கள் 1/2 கப் உளுந்து மாவு கூட எடுத்துக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு எள், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பட்டரை வந்து நான் உருக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி தேங்காவை வந்து அரைச்சி அதில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேங்க. கரெக்டாக 1 கிளாஸ் வந்து திக்கான தேங்காய் பால் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தேங்காய் தண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு டவ்வு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி இந்த அச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அச்சு துப்பாக்கி தான் நான் வச்சுருக்கேன், துப்பாக்கி மாடலு. அப்புறம் ஆயிலை வந்து சைடில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இப்படி போட்டு பார்க்குறேன். நம்ம வந்து இப்போ மாவு வந்து உருட்டி உள்ளே வச்சிடலாம். நல்லா அது ஃபுல்லாக மாவு வந்து நல்லா வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மாவு இதை வந்து மூடி வச்சுருங்க. நம்ம வந்து இந்த ஒரு கரண்டி மாதிரி, நீங்கள் வந்து அந்த ஓட்டக்கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றி இதில் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா முறுக்கையும் இதே மாதிரி அதில் சுற்றி அதில் போட்டு நீங்கள் வந்து சுற்றி 2 சைடும் கரெக்டான கலர் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் எப்படி. நீங்கள் வந்து மீடியம், ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கருகிடும். மீடியம்லேயே வச்சு நீங்கள் வந்து பொரிக்கணும். அப்போ தான் இந்த கரெக்டான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு முறுக்கு உடச்சி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.